வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி வீட்டில் இருக்க விஜயா சிந்தாமணி முன்னாடியே பார்வதியோட கேரக்டரை அசசினேட் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மீனா பூவோட வர்றாங்க. பூவை சாமி படத்துங்களுக்கு வச்சுட்டு வர்ற மீனா பார்வதி அழுதுட்டு நிற்கிறத பார்த்து என்ன ஆண்டின்னு கேட்க, விஜயா இப்படிலாம் பேசுறாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழ, அவங்க பேசுறது தெரியாத ஆண்டி, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள ஒரு 3 பேர் நுழையிறாங்க. அதுல ஒருத்தன் பார்வதியோட பையன். அப்போ சிவன் அங்க இருக்காரு. பையனை பாக்குற பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடா திடீர்னு வர்ற அப்படின்னு ஆசையோட பையன் முகத்தை தொட போக, நான் வந்தது உனக்கு ஷாக்கா இல்ல சந்தோஷமானு கேட்கிறாரு அவரு. என்னடா இது இப்படிலாம் பேசுறேன்னு பார்வதி கேட்க, பார்வதியை ரொம்ப கேவலமா பேசுற அந்த பையன் பக்கத்துல நிக்கிற சிவனோட சட்டையை பிடிக்கிறாரு. ஐயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படிதான் தனியா இருக்க லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னா அந்த பையனும் ரொம்ப ஒஸ்டா பேசுறாப்புல. இதெல்லாம் பாக்குற விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பார்வதியோட பையனை ஃபோன் பண்ணி வர வச்சதே அவங்க தானே. பார்வதியும் சிவனும் அந்த பையனோட ஆக்டிவிட்டிஸால அதிர்ந்து போய் நிக்க மீனா வெளியே வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஏங்க, இங்க பார்வதி ஆண்டிக்கு பெரிய பிரச்சனை, கொஞ்சம் வர்றீங்களான்னு கேக்குறாங்க. மீனா ஃபோன்ல வெளியே கூப்பிட்டு இருக்க, யோ உனக்கெல்லாம் வயசுக்கு ஏத்த அறிவே இல்லையா அப்படின்னு சிவனை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாரு அந்த பையன். சிவனும் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து, தம்பி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கிறாரு. யோ, தப்பா இருக்கிறது நீதான் ஐயா, யார் நீ முதல்ல, எதுக்கு இங்கே வந்து எங்கள் அம்மாட்ட பழகுற அப்படின்னு ரொம்ப மோசமாக பேச, அதுதான்ப்பா சித்தார்த், நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், கேட்குறவங்க கேட்டாதான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்குங்கிறாங்க விஜயா. இவ்வளோ நேரம் பயங்கரமாக அதிர்ந்து போய் நின்ன பார்வதி இப்போ கோவமா பார்க்குறாங்க. சே, விஜயாவை பார்க்க நமக்கு பயங்கர அருவருப்பாக இருக்கு. இப்போ ஏய்யா, உனக்கு குடும்பம் குழந்தைங்கள்லாம் இல்லையா? எதுக்கு எங்கள் அம்மா கூட சேர்ந்து கதை எழுதுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் கத்திட்டு இருக்க, இப்போதான் கொஞ்சமாக கோவத்தில் இருக்க பார்வதி, சித்து வேண்டாம், தேவையில்லாம தப்பா பேசாத, அவரை யாருன்னு தெரியாம அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போதே, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள நிறைய இருக்கானுங்க, தனியா இருக்க லேடிஸா பார்த்து கவுக்கிறது அப்படின்னு அந்த பையன் பேசிட்டு இருக்க, டேய் நீ அசிங்கமா பேசிட்டு இருக்கடா, போது நிறுத்து அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் பேசுறது அசிங்கம் ஆனா இங்க நடக்கிறது அசிங்கம் இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்க பார்வதி வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா ஜாடையா விஜயாவை பாக்குறாங்க. இப்போ என்னை விட இந்த ஆள் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான் இல்லையா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சார் நீங்க ஆன்ட்டிய பத்தி புரிஞ்சிக்காமன்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ள விஜயா, ஏய் இது அவங்க அம்மா பையனுக்குள்ள பேசிக்கிறாங்க, நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு விஜயா மீனாவுக்கு அணக்கட்டுறாங்க. பார்வதி வேகமா பையன் முன்னாடி வந்து, டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை, திடீர்னு நீ வந்து நிற்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, நான் வந்தது ரொம்ப தொந்தரவா இருக்குல்ல, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, இந்த வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ஆள் கூட சேர்ந்து லவ்னு சுத்திட்டு இருக்கத கேட்டப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கத்த, வேண்டாம் சித்து அப்படின்னு பார்வதியை கோவமா கத்துறாங்க. என்ன வேண்டாம், உனக்கு அசிங்கமா இல்ல, அப்படி என்ன இந்த வயசுக்கு மேல உனக்கு லவ் கேக்குது, ச்சே அப்படின்னு அந்த பையன் சித்தார்த்து கத்திட்டு இருக்க, லெஃப்ட் ஹேண்ட்ல பார்வதி விட்டுறாங்க பாருங்க ஒரு அரை பலார்னு, அப்படியே 90 டிகிரி திரும்பி நிக்கிறான் சித்தார்த். விஜயாவுக்கே டப்புன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. கஷ்டப்பட்டு எச்சில் விழுங்கிட்டு பயத்தோட பாக்குறாங்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன தொலைச்சிடுவேன் அப்படின்னு பார்வதி சொல்ல, என்னையவே அடிக்கிறல்ல, நீ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு தெரிஞ்சு கூட நான் அமைதியா இருக்கணுமா அப்படின்னு அவன் திரும்பவும் திமிரா கேட்க, பார்வதி பலார் பலார்னு அரையிறாங்க அந்த பையனை. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. பார்வதி அரையிறது நிறுத்தவே இல்லை. அந்த பையனுக்கு டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு கூட பார்வதி டைமே கொடுக்காம அரைஞ்சு முடிச்சுட்டு சட்டையை கொத்தா பிடிக்கிறாங்க. யாருடா உனக்கு இதை சொன்னது, என்னை பார்க்க ஒரு நாள் கூட வராத நீ இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு பார்வதி சட்டையோட அவனை உதறி விட, கண்டவனுக்காக என்ன அடிக்கிறல்ல, அப்ப இதுக்கு பேர் என்ன, ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்குதானே அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்க, எனக்கு பார்வதியும் கத்துறாங்க. தம்பி நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்கிறாரு சிவன். யோ, டீசென்ட்டை பத்தி எல்லாம் நீ பேசாத, இன்டீசென்ட்டான வேலையெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் அடங்காம பேசிட்டு இருக்க. டேய் நிறுத்துடா, என்னடா ஆச்சு உனக்கு, இப்படிலாம் வந்து நின்று பேசுவேன்னு நினைக்கவே இல்லடா, என்ன போய் ஏண்டா இப்படி அப்படின்னு பார்வதி தாங்க முடியாம ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்க மீனாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சிவனும் ரொம்ப சங்கடத்தோட நிக்கிறாரு. அப்போ சரியா முத்து உள்ளர வர்றாரு. இப்படிலாம் அழுது நாடகம் ஆடினா நான் நம்பிடுவேன்னு நினைக்காத,
நீ பண்ற வேலைய ஊருக்கே சொல்றேன்னு கதை எடுத்து போடுற. உனக்கு அசிங்கமா இருக்கோ இல்லையோ, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆமா, இவர் அதிகமா இருக்கிறது இந்த வீட்டில் தானாமே. அடுத்தது ஊட்டிக்கு ஒன்னா போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களாமே அப்படின்னு அவன் ரொம்ப நக்கலா பார்வதி கிட்ட குனிஞ்சு கேட்க பார்வதி திகைச்சு போய் திரும்புறாங்க. விஜயா தன்னோட வன்மத்தெல்லாம் சித்தார்த்த வாய் மூலமா கொட்டிட்டு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. திடுக்குன்னு திரும்புற பார்வதி, யாரா சொன்னது இதெல்லாம் உனக்கு? என்னை பத்தி யாராவது தப்பா பேசினா உடனே கிளம்பி வந்துடுவியா அப்படின்னு பார்வதி கேட்க, நான் யாரும் சொல்லிலாம் நம்பல அப்படின்னு சித்தார்த்த ஆரம்பிக்க விஜயா கொஞ்சம் பயத்தோட, ஐயோ எங்க நம்மள போட்டு கொடுத்துருவானோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயத்தோட பார்வதியை பார்க்க, இருங்க மாஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் கண்ணாலேயே தைரியம் கொடுக்குறாங்க விஜயாவுக்கு. சின்ன வயசுல இருந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்களே விஜயா ஆண்டி, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்றாரு சித்தார்த். பார்வதி திரும்பி பார்க்க விஜயா, ஆமா நீ அடிக்கிற கூத்தெல்லாம் நான் தான் சொன்னேன், அவனுக்கும் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி திமிரா பார்த்துட்டு நிக்கிறாங்க. பார்வதி அதீதமா விரக்தியும் வெறுப்புமா விஜயாவை பார்க்க, அவங்கள என்ன பாக்குற, அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க, நீ கேட்கல, நீ எல்லாம் மீறி போயிடுவன் தான், நீ பண்ணிட்டு இருக்க அசிங்கத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல பையனையும் விஜயாவையும் மாறி மாறி பாக்குறாங்க. இதை கேட்டு மீனா பயங்கர அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க, முத்துவுக்கு அவ்வளோலாம் அதிர்ச்சி இல்ல, எங்க அம்மா இந்த மாதிரி உருப்படாத வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க தான் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. விஜயாவுக்கு கொஞ்சம் சங்கடமா போயிடுது. இந்த பூக்காரி முன்னாடியெல்லாம் நாம இப்படி மாட்டணுமான்னு பாக்குறாங்க. ஐயோ என்ன மாஸ்டர் இவன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான், உங்க மருமகள்கள்லாம் வேற இங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பாக்குறாங்க. ரொம்பவே வேதனையோட விஜயா பக்கம் திரும்புற பார்வதி, நீ அந்த வேலையை பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பார்வதி கேட்க, முழுக்க நனைஞ்சாச்சு நீ முக்காடு எதுக்கு அப்படின்னு முன்னாடி வர்ற விஜயா, இதோ பாரு பார்வதி, உன்னை போட்டு கொடுக்கணும்னெல்லாம் நான் இதை பண்ணல, இந்த ஆளு உன் மனசை கெடுத்து உன்னை மாத்தி வச்சிருக்காரு, இவரை நம்பி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது, உன் நல்லதுக்காக தான் உன் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப இந்த வேலையும் மாஸ்டரோட மாஸ்டர் பிளான் தானா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க பார்வதி பாவம் அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அத்தை நீங்க எதுக்கு அழறீங்க, அழுகிறதுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற முத்து, என்னடா சித்தார்த்து பார்த்து பல வருஷம் ஆச்சு, பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃபாரினுக்கு போய் செழிப்பா இருக்க போலயே அப்படின்னு முத்து கேட்க முறைச்சிட்டு நிக்கிறாரு அந்த பையன். பெத்த அம்மாவை தனியா விட்டுட்டு ஓடி போன பொறுப்பான பிள்ளையாச்சே நீ அப்படின்னு முத்து சொல்ல, இங்க பாரு முத்து, இங்க நடக்கிறத பத்தி உனக்கு தெரியாதுங்கிறாரு சித்தார்த். அப்ப உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமாடா, கடமைக்கு கூட இந்த பக்கம் எட்டி பார்த்தது கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்றாங்களா இல்லையா, தூங்குனாங்களா இல்லையா, என்ன மாத்திரை போடுறாங்க, ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க பார்வதி கண்ணீரோட முத்துவை நிமிந்து பாக்குறாங்க. அந்த பையனும் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இத்தனை நாள் வராத அக்கறை, எங்க அம்மா ஃபோன் பண்ணி எதையோ உளர்னாங்கன்னு உடனே நீ அடிச்சு புடிச்சு வந்து நிக்கிற அப்படின்னு முத்து கோவமா கேட்க, ஏய் நான் என்னடா உளர்னேன் அப்படின்னு விஜயா அப்பவும் திமிரா கேக்குறாங்க. பார்வதி அவங்க பையனை அரைஞ்சதுக்கு பதிலா விஜயாவை நல்லா அரைஞ்சிருக்கலாம், நடக்கிறத தானே சொன்னேன், இவளுக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருடா பதில் சொல்றது அப்படின்னு விஜயா சொல்ல, மாஸ்டர் அதுக்கு இங்க எதுவும் தப்பா நடக்கலையே அப்படிங்கிற சிவன், இங்க பாருங்க ஜென்டில்மேன், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உங்க அம்மாவை பத்தி இப்படியா தப்பா பேசுவீங்க அப்படின்னு சிவன் ரெண்டேட்டு முன்னாடி வந்து கேக்குறாரு. யோ பேசாதையா, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சிவனோட சட்டைய கொத்தா புடிச்சுக்கிறாரு அந்த பையன். டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்வதி ஒரு பக்கமும் முத்து ஒரு பக்கமா விலக்கி விடுறாங்க அவனை. இது நான் பாத்துக்க வேண்டிய விஷயம், நீ தலையிடாத ஒதுங்கிக்க அப்படின்னு பார்வதியை தள்ளி விடுற சித்தார்த், முதல்ல நீ வெளியே போடா அப்படின்னு ஒரு உலக்கு உலுக்கி சிவனை வெளியே தள்ளுறாரு. அப்போ சிவனை அடிக்க கூட வந்த 2 ஆளுங்களும் வர்றாங்க. முத்து குறுக்க வந்து நின்னு, எவனாவது மேல கைய வச்சிங்க உயிரோட போக மாட்டீங்க சொல்லிட்டேன், கைய காலை உடச்சு விட்டுருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து முத்து ஒரு மிரட்ட, ஏய் இந்த பொம்பளை இந்த வயசுல இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு, அதை நான் கேட்க கூடாதா அப்படின்னு பார்வதியோட பையன் முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ஏய் உன்னை பெத்த அம்மாடா அவங்க, அசிங்கமா பேசுற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு முத்து திட்ட. முத்துவுக்கு கோவம் வர்றதை பார்த்து விஜயாவுக்கு கொஞ்சம் குள்ள நடுங்குது. அதை விட ரொம்பவே பயந்து போய் நிக்கிறாங்க சிந்தாமணி. மத்தவங்க என்ன பேசினாலும் ஒரு அம்மாவை பத்தி பிள்ளைக்கு தெரிய வேண்டாம், நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. டேய் உனக்காக அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க, டேய் நீ என்னடா உனக்கு காசு பணம் சேர்ந்ததும் பெத்தவங்க முகம் மறந்துருச்சாடா
அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. ஐயோ, ஏதோ பெருசா நடக்கும்னு பார்த்தா இந்த முத்து குறுக்க வந்து தடுத்துட்டான். நம்ம பக்கம் திரும்பிடுவானோ என்னமோன்னு விஜயா சிந்தாமணியை பாக்குறாங்க. சிந்தாமணியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு நிக்கிறாங்க. உன்னை மாதிரி தருதலைங்களால தாண்டா நிறைய பெத்தவங்க கடைசி காலத்துல போய் ஆசிரமத்துல அனாதையா வாழ வேண்டி இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. வேணாம் முத்து, இது எங்க குடும்ப விஷயங்கிற அந்த ஆளு. முத்துவுக்கு இன்னமும் கோபம் வந்துடுது. நெஞ்சில கைய வச்சு தள்ளி, என்னடா எதுடா உன் குடும்ப விஷயம்? இப்பதான் உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றது ஞாபகம் இருக்கா? இப்பதான் ஞாபகம் வருதான்னு கேக்குறேன். உன் அப்பா பாதிலேயே போய் சேர்ந்துட்டாரு. தனியால உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு இவங்கள தனியா விட்டுட்டு போடிட்டு இன்னைக்கு இங்க வந்து நின்னுகிட்டு அவங்க குணத்தை பத்தியே வாய் கூசாம பேசுற நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? ஒரு புள்ளையா அப்படின்னு கேக்குற முத்து பலார்னு விடுறாரு. முத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு மீனாவும் சிவனும் பதறிட்டு இருக்காங்க. ஐயோ முத்து முத்து வேணாம்பா அப்படின்னு வேகமா குறுக்க வந்து தடுக்கிறாங்க பார்வதி. பாத்தியாடா, நீ அவங்கள என்னெல்லாம் பேசுன, ஆனா நீ அடி வாங்குறது அவங்களால கொஞ்சம் கூட பார்க்க முடியல பாத்தியா? இதுதான்டா அம்மாங்கிறது அப்படின்னு முத்து சொல்ல. அது எப்படிங்க உங்க அம்மா மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்தது? அதுவும் பார்வதி ஆண்டிக்கு குழந்தை மனசு, யார் மனசும் நோகிற மாதிரி கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க குணத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு மீனா கேட்டு விட பார்வதி தேம்பிக்கிட்டே நிக்கிறாங்க. அவன் சித்தார்த் அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க. எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம் மொத்தமா கறந்துகிட்டு போயிட்டான். அது மட்டும்தான் இவனுக்கு பெருசா தெரிஞ்சுது. இன்னைக்கு அம்மா மேல அக்கறை வந்துருச்சாடா உனக்கு? சரிடா, அப்படியே என் அம்மா சொன்னாங்க. அவங்க என்ன அந்த அளவுக்கு தான் இருக்கு, அவங்க வயசு அப்படி அப்படின்னு முத்து சொல்ல. விஜயா அப்படியா, நான் வயசானவளான்ற மாதிரி திடுக்குன்னு பாக்குறாங்க. ஆனா உன் வயசுக்கு எப்படிடா இப்படிலாம் யோசிக்க தோணுச்சு? நட்பா பழகிறவங்களை கொச்சப்படுத்தி எப்படிடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. விஜயா உடனே பாஞ்சிட்டு வர்றாங்க. டேய், நீ ஏன்டா இப்படி வந்து கிடந்து குதிச்சிட்டு இருக்கிற? அவன் அம்மாவா அவன் கேள்வி கேட்கிறான், உனக்கு என்ன வந்ததுங்கிறாங்க விஜயா. அத்தை, அவருக்கு இப்படி தோண காரணமே நீங்க தான். நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்கிறாங்க மீனா. உடனே மீனா கிட்ட பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க விஜயா. ஏய் நீ எல்லாம் அப்படின்னு வேகமா வர, எங்கிட்ட எல்லாம் கத்தாதீங்க அத்தை அப்படின்னு மீனாவை விரல நீட்டி மிரட்ட. விஜயா அதிர்ந்து போறாங்களோ இல்லையோ, சிந்தாமணி பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. பார்வதி ஆண்டி உங்க ஃப்ரெண்டு தானே, இத்தனை வருஷம் பழகி இருக்கீங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? இவங்க ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு நல்ல கதை சொல்லி வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இவங்கள பத்தி தப்பா கதை கட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க பார்வதி கண்ணீரை நிறுத்திட்டு விஜயாவை முறைச்சிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு பதில் சொல்ல முடியல. பார்வதி ஆண்டி மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல, நீங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு மீனா கேட்க. ஐயோ, இந்த பூக்காரியாவ மாமியாரையே இந்த வாங்குறாளே, நம்ம கிட்ட திரும்பினா எப்படி அப்படின்னு சிந்தாமணி குறை பார்வை பாக்குறாங்க. ஆண்டியோட நல்லதுக்காக பண்றேன்னு சொல்றீங்க, இதுதான் நீங்க அவங்களுக்கு பண்ற நல்லதா அப்படின்னு மீனா கேட்க. என்னடி என்னை எதிர்த்து திமிரா பேசுற அப்படின்னு விஜயா கேட்க. நியாயத்தை பேசுறேன், நீங்க பண்ணினது பெரிய தப்பு. உங்க நட்புக்கு நீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஆண்டிய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு அருவருப்போட விஜயாவை பார்த்து கேவலமா திட்டி விட்டுடுறாங்க மீனா. விஜயா அப்படியே மெதுவா பார்வதியை பார்த்து திரும்ப. பார்வதி எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவை. இதுக்கு மேல இன்னும் பேசி இவகிட்ட வாங்கி கட்டிக்க வேணான்னு விஜயா அங்கிருந்து மெதுவா திரும்பி நடக்க. கரெக்டா சொன்ன மீனா, சொந்த பந்தம் யாரும் நம்பலனாலும் நம்மள நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் நம்புவாங்க, கூடவே நிப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்களே, அந்த ஃப்ரெண்டுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத்து அவங்க அம்மாவை கையை காட்டி சொல்லிட்டு இருக்காரு. ஏய் போதும், என் வீட்டில் வந்து நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல அந்த ஆளை வெளியே போ சொல்லு அப்படின்னு சிவனை கையை காட்டி பார்வதியோட மகன் சொல்றான். பார்வதி ரொம்ப சங்கடமா சிவனை பார்க்க, அவரும் ரொம்ப சங்கடமா பார்வதியை பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாரு, உனக்கு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு பார்வதியோட பையன் சொல்ல. பாருடா, என்ன ஆப்ஷன் கொடுக்குறியா நீ அப்படிங்கிற முத்து. அத்தை, நீங்க யாருக்காகவும் யோசிக்காதீங்க அத்தை, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏண்டா இப்படிலாம் பேசுற, இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வதி மகனை பார்க்க. ஆமா ஆண்டி, நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல பாசம் காட்டுறவங்களுக்காக நாம என்ன வேணா செய்யலாம், ஆனா நம்மள புரிஞ்சுக்காதவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை இழக்க கூடாது. இது உங்க வாழ்க்கை, எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆண்டிங்கிறாங்க மீனா. பார்வதி ஒரு புரியாத உணர்ச்சியோட மீனாவை பாக்குறாங்க.
அத்தை, உங்க கூட நாங்க இருக்கோம். பெத்த பாசம் உங்களை கலங்க வைக்குதுன்னு தெரியுது அத்தை. ஆனா உங்க மேலேயும் சார் மேலேயும் எந்த தப்பும் இல்ல அத்தை. ஒரு ஆணும் பொண்ணும் பேசுனா அது எந்த வயசா இருந்தாலும் இந்த உலகம் தப்பா தான் பார்க்கும். பாக்குற கண்ணோட பிரச்சனை அது அப்படின்னு அம்மா ஒரு முறை முறைச்சிட்டு திரும்புறாரு முத்து. பார்வதி அழுகையோட பையனை பாக்குறாங்க. விஜயாவுக்கு மொத்த அடிமையா இருந்த பார்வதி இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்க. உடனே அது விஜயாவுக்கு பொறுக்காம இவ்வளவு அழ வைக்கிறாங்க பார்வதிய. மா, இந்த ஆளை வெளியே அனுப்புறியா இல்லையா? உன் முடிவை சொன்னா நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு கேக்குறாரு பார்வதியோட பையன். பாத்தீங்களா அத்தை, இப்ப கூட அவன் கிளம்பி போயிடுவேன்னு தான் சொல்றான். இந்த வீட்டுல அம்மா தனியா கூட இருக்கலாம், ஆனா அவங்க பேச்சு துணைக்கு யாருமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற புள்ள அத்தை அவன். இவன் போயிடுவான் அத்தை, ஆனா நீங்க தான் வாழ்க்கை முழுக்க தனியா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆண்டி, நீங்க எந்த தப்புமே பண்ணல, தைரியமா ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு மீனாவும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாவம் சிவனும் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காரு. வடிகிற கண்ணீரை தொடச்சிட்டு மெதுவா பையன் பக்கம் திரும்புற பார்வதி, நீ என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்ட, ஆனா என்னால இப்ப கூட உன்னை தூக்கி எறிஞ்சு பேச முடியல. ஒரே புள்ளன்னு பாசத்தை கொட்டினதுக்கு நீ என் நெஞ்சில நெருப்ப வச்சிட்டப்பா. உனக்கு என்னால அசிங்கம் ஆயிடுச்சு இல்லப்பா. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால உனக்கு எந்த அசிங்கமும் வேண்டாம்ப்பா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க. முத்து, மீனா, சிவன் எல்லாரும் பார்வதியவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்பவாவது உனக்கு புரியுதே, இந்த சிவனை முதல்ல வெளியில அனுப்பு அப்படின்னு விஜயா சொல்ல சிவன் அவராவே வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறாரு. பார்வதி அவரை பார்க்க, பார்வதி, என்னால நீ ஹர்ட் ஆக வேண்டாம், எனக்கு புரியுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரு 2 எட்டு நடக்கிறாரு. நில்லுங்க சிவ் அப்படின்னு அவர் பக்கத்துல வர்ற பார்வதி, நீங்க எதுக்கு போகணும்? நமக்குள்ள நட்பும் அன்பும் மட்டும்தான் இருக்கு, அது யாருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க. அவங்க பையன் வெறியோட பாத்துட்டு இருக்காரு. அதை விட பயங்கர வெறியோட விஜயா பாத்துட்டு இருக்காங்க. இவ பாரு எவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்ற மாதிரி அவங்க அதிர்ச்சியோட பாக்க சிந்தாமணியும் அதே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க. இந்த கதை சொல்லும் போதுதான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது. என் மேல நீங்க அக்கறை எடுத்துக்கிறீங்க. அப்பா, அம்மா, பிள்ளைங்கன்னு யாரையும் நாம தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா நட்பு அப்படி இல்லை. நாம 2 பேரும் நல்ல நண்பர்கள், என்னைக்குமே நீங்க என் வாழ்க்கையில இருக்கணுங்கிறாங்க பார்வதி. அம்மா, அப்ப நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு அவங்க பையன் சித்தார்த் கேட்க, பார்வதி பையன் பக்கம் திரும்பி, நீ சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அது உன் கையில தான் இருக்கு. என்ன அம்மான்னு சொல்ல அசிங்கமா இருந்தா என்ன அம்மான்னு கூப்பிடாத அப்படின்னு பார்வதி பட்டுன்னு சொல்லிட. சித்தார்த் பயங்கர எரிச்சலோட முகத்தை திருப்பிக்கிறாரு. ஆனா விஜயா வாங்கின பல்பு அவங்க அதிர்ச்சியா முகத்திலேயே தெரியுது. கரெக்ட் ஆன்ட்டிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்காத உறவுகளை விட புரிஞ்சிக்கிற நட்பு போதும். நான் எந்த தப்பும் செய்யலன்னு உனக்கு புரியும் போது நீ என்ன தேடி வா அப்படின்னு பார்வதி பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. பையனை விட பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறது விஜயா தான். இப்ப நீ போலான்னு பார்வதி சொல்ல முத்து ரொம்பவே சந்தோஷமா கிளாப் பண்றாரு. பையன் முகத்துல மட்டும் இல்ல, விஜயா முகத்துல, சிந்தாமணி முகத்துல கூட ஆடல. குமுற கோபத்தை அடக்கிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க விஜயா. சூப்பர் அத்தை, தப்பா பேசுறது புள்ளையா இருந்தா கூட தூக்கி போடலான்னு நினைச்சீங்க பாருங்க, இதுதான் அத்தை கரெக்ட்னு பாராட்டுறாரு முத்து. மெதுவா நடந்து அம்மா கிட்ட வர்ற சித்தார்த், என்னையவே வேணான்னு சொல்றல, கடைசி காலத்துல கொல்லி போடுறது கூட உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, புள்ளன்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான், அதை மறந்துடாத அப்படின்னு மிரட்டுறாரு சித்தார்த். எனக்கு புள்ள இல்லைன்னு யாருடா சொன்னா? உன்னை விட என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட முத்துவும் மீனாவும் இருக்காங்க, அவங்க 2 பேருமே என் பிள்ளைங்க தான், அவங்க போதும், நீ போடா அப்படின்னு பார்வதியை கையை பிடிச்சி விடுறாங்க. உடனே பக்கத்துல வந்து சிவனை ஒரு முறை முறைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்த 2 அல்ல கைங்களோட அங்கிருந்து கிளம்புறாரு சித்தார்த். என்ன மாஸ்டர் இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி விஜயாவை பார்க்க, விஜயாவும் அதானே, நாம எல்லாம் இன்னையோட முடிவுக்கு வந்துருன்னு பார்த்தா இப்பதான் ஆரம்பம் மாதிரி இருக்குது. அதுலயும் இந்த பையன் முத்துவையும் இந்த பூக்காரியையும் தன்னோட புள்ளன்னு சொல்றா இவ அப்படின்னு விஜயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்வதி விஜயா அப்படின்னு கூப்பிட விஜயா மெதுவா முன்னாடி வர்றாங்க. சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருது, மூட்டை கட்டிக்க வேண்டியதா, இனிமே நம்மளுக்கு இங்க இடம் இல்லைன்னு நைஸா பைய தூக்கி தோல்ல மாட்டிட்டு வர்றாங்க. ஐயோ, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு அப்படியே சந்தில நழுவி சிந்தாமணி ஓடிடுறாங்க. பார்வதியை இவ்வளவு கோவமா விஜயா ஒரு நாளும் பார்த்ததே இல்ல. அதனால எதிரில வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் நிக்கிறாங்க. பார்வதி எதுவுமே பேசாம அவங்கள தீர்க்கமா பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்குள்ள நடுக்கம் கூடிக்கிட்டே போகுது. நான் தப்பா தேர்ந்தெடுத்த ஒரு நட்பு நீதான் அப்படின்னு பார்வதி சொல்ல திடுக்கு நான் பாக்குறாங்க விஜயா. பார்வதி சொல்றது என்னன்னு அப்படின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்றாங்க விஜயா. நான் எதுவும் கேட்க விரும்பல, நீ அவ்வளவு தப்பு செஞ்சப்பவும் நான் உன் கூட இருந்திருக்கேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால. ஆனா என் புள்ளைய வச்சே என்னை காயப்படுத்திட்டல அப்படின்னு பார்வதி கலங்கி போய் கேட்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சங்கடத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இனிமே உன்னோட நட்பு எனக்கு வேண்டாம்,
அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. பேச்சே வரல. தட்டு தடுமாறி பார்வதி நீ என்னையே அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா நீ எனக்கு உண்மையா இல்ல. மீனா சொன்ன மாதிரி துரோகம் தான் பண்ணியிருக்க. நீ இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவோட கண்ணுல கண்ணீர் கரக்கட்ட ஆரம்பிச்சிருது. நீ உன் கிளாஸை இங்க நடத்த வேண்டாம், போயிடுங்கிறாங்க பார்வதி. பயங்கர அதிர்ச்சியில கண்கலங்க நின்னுட்டு இருந்த விஜயா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணீரை உள்ள இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே, இவ முன்னாடி எல்லாம் போய் நம்ம கண்ணீரை காட்டணுமா அப்படின்னு அதை அப்படியே கோவமா மாத்திக்கிட்டு சிவனை திரும்பி முறைக்கிறாங்க. சிவனை ஒரு முறை முறைச்சிட்டு விஜயா முத்துவையும் மீனாவையும் ஒரு முறை முறைச்சிட்டு பேக் எடுத்துக்கிட்டு மெதுவா பார்வதியை திரும்பி பாக்குறாங்க. பார்வதி துளி கூட தலையை திருப்பாம அப்படியே நிக்க விஜயா வேற வழி இல்லாம கையில பைய எடுத்துக்கிட்டு நத்த மாதிரி நடந்து போய் செருப்ப போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்வதி முத்துவை பார்த்து கையெடுத்து கும்பிட முத்து உடனே ஓடி வர்றாரு பக்கத்துல. அத்தை என்னத்த நீங்க அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்க, என்ன ஆண்டி அப்படின்னு மீனா ஆதரவா அவங்க கைய பிடிச்சிக்கிறாங்க. பார்வதியால பேசவே முடியாம கண்ணீரோட முத்துவை நிமிந்து பார்க்க, எல்லாம் சரியாயிடும் அத்தை அப்படின்னு கைய பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு முத்து. வீட்டுக்கு வந்த விஜயா பெட்ல படுத்துக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயா என்னதான்னு சொல்லேன்னு கேட்டுட்டு இருக்காரு. விஜயா பயங்கரமா குரல் எடுத்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ரூமுக்கு போலான்னு வெளியே இருந்து வர்ற மனோஜ் சத்தத்தை பார்த்துட்டு திறந்திருக்க ரூமை பார்த்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வர்றாரு. மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு மனோஜ் அப்படின்னு கத்திக்கிட்டு விஜயா அழுதுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ஏன் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்க, அதை தாண்டா நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லாம அழுதுகிட்டே இருக்காவ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மா என்னாச்சுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு மனோஜ் பதற ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரோஹிணி. மனோஜ் எத்தனை வருஷத்து பழக்கம், அது ஒரே நாள்லயே முடிஞ்சு போச்சு, இப்படி பண்ணிடுச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க. அழாதீங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. அம்மா அழாதீங்கம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு மனோஜ் பயங்கர பதட்டமா அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்க. வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வர்ற ரவியும் ஸ்ருதியும் இதை பாக்குறாங்க. அவங்களும் வேகமா ரூம்குள்ள வர்றாங்க. அப்பா அம்மா ஏன் அழுதுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு ரவி. ஆண்டி ஏன் அழுதுட்டு இருக்காங்கன்னு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க ஸ்ருதி. அவங்களும் தெரியலங்கிறாங்க. என்னன்னு தெரியல, அழுதுட்டே இருக்காங்கன்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. அம்மா அழாதீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, விஜயா படுத்துக்கிட்டே என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என் கூட ரொம்ப வருஷம் இருந்தவ மொத்தமா என்னை தூக்கி போட்டுட்டா. எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அவதான் இப்ப போயிடுச்சு, இப்படி பண்ணிடுச்சிங்களே, அதுங்கெல்லாம் நல்லா இருக்காதுங்க அப்படின்னு கைய கால உதறி சாபம் கொடுத்துட்டு விஜயா அழுதுட்டு இருக்க. யார் அதுங்கெல்லாம்னு கேக்குறாரு அண்ணாமலை. உடனே விஜயா கோவமா எழுந்து உட்கார்ந்து, உங்க செல்ல பையனும் நீங்க கூட்டிட்டு வந்த மருமகளும் தான், அதுங்க நல்லாவே இருக்காதுங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இருக்க. அட அரலூசு, பையனுக்கும் மருமகளுக்கும் போய் சாபம் கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமாம்மா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மாங்கிறாரு ரவி. என்னத்தடா நான் சொல்றது, எனக்கும் பார்வதிக்கும் எத்தனை வருஷத்து நட்பு, அத அந்த முத்துவும் மீனாவும் பிரிச்சு விட்டுட்டாங்க. பார்வதி என்ன அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு விஜயா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் போனதுல வருத்தமா இல்ல ஓசியில கிடைச்ச இடம் போயிடுச்சுங்கிற வருத்தமானு தெரியல. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ந்து போயிருக்காங்க. பார்வதி ஆண்டி அவங்கள வரவேணான்னு சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாண்டான்னு தலையாட்டுறாங்க விஜயா. காரணம் இல்லாம பார்வதி அப்படி சொல்றவ இல்லையேங்கிறாரு அண்ணாமலை. உங்க புள்ளதான் காரணம், திட்டம் போட்டு எங்களை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஊழையிட்டு இருக்காங்க விஜயா. இந்த முத்துக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு, இவங்கள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டான் அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா அப்படின்ற மாதிரி வேக வேகமா தலையாட்டுறாங்க விஜயா. பாத்துங்க விஜயா, எங்கேயாவது கழுத்து சுலுக்கிட போகுது. டேய் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா அப்படிங்கிறாரு ரவி. அதான் அம்மா சொல்றாங்களே, பார்வதி ஆண்டிய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, பார்வதி ஆண்டி கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நான் போய் பேசுறேங்கிறாரு மனோஜ். யார் பேசினாலும் அவ கேட்க போறது இல்ல, அந்த அளவுக்கு இதுங்க ரெண்டும் சேர்ந்து எங்களை பிரிச்சு விட்டுருச்சிங்க, இப்படி பண்ணிடுச்சிங்களே ஐயோ அப்படின்னு மறுபடியும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க விஜயா. இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஐசா அண்ணாமலை ஒரு திருட்டு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்க விஜயா. ஆண்டி நான் பார்வதி ஆண்டி கிட்ட பேசுறேன், அவங்க உங்க மேல அவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காங்க, அப்படிலாம் உங்ககிட்ட எல்லாம் பேசாம போயிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி நாமளே அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, முதல்ல பார்வதி ஆண்டி என்ன ரீசனுக்காக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாங்கன்னு தெரியணும்ல அப்படின்றாங்க ஸ்ருதி.
ஐயோ, சொன்னதை மட்டும் எடுத்துக்க வேண்டியது தானே, அதுக்கு மேல எதுக்கு காரணத்தெல்லாம் தூண்டி துருவிட்டு இருக்க இந்த பணக்கார பைத்தியம்னு விஜயா பாக்குறாங்க. ஆண்டி ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லுங்கங்கறாங்க ஸ்ருதி. சரி, இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, ஆனா சொல்ற விஷயத்த நமக்கு ஃபேவரா சொல்லிக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிற விஜயா. ஆ ஆ நான் பார்வதிக்கு நல்லதுதான் பண்ணேன், ஆனா அதை பிடிக்காம அதுங்க ரெண்டும் சேர்ந்து எங்களை பிரிச்சு விட்டுருச்சிங்க அப்படின்னு விஜயா அளவா சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு விஜயா, முத்துவுக்கும் மீனாவுக்கும் 4 பேருக்கு நல்லது பண்ணி தான் பழக்கம், யாரையும் பிரிச்சு வச்சு பழக்கம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா இவருக்கு எல்லாம் தெரியும், பேச வந்துட்டாரு அப்படின்னு ஒரு முறை முறைச்சிட்டு முகத்தை இழுத்து வச்சுக்கிறாங்க விஜயா. மறுபடியும் அவங்க தேம்பி தேம்பி வழியிற கண்ணீரை அழுதுகிட்டே தொடச்சிட்டு இருக்க, எனக்கும் அதுதான்ப்பா டவுட்டா இருக்கு, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ரவி சொல்றாரு. நடந்தது தெரிஞ்சா அண்ணாமலை மட்டும் இல்ல வீட்டுல இருக்க அத்தனை பேரும் காரி துப்பிடுவாங்க விஜயாவை. தெரிஞ்சுக்கிற விஜயா மறுபடியும் ஊன்னு அழுதுட்டே இருக்காங்க. அப்போ முத்து வேகமா வர்றாங்க, மீனாவும் பின்னாடி வர்றாங்க. என்ன இன்னைக்கு பஞ்சாயத்தை உள்ளர கூட்டிட்டீங்க போல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, டேய் நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க எதுக்குடா என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, போங்க வெளியே 2 பேரும் அப்படின்னு விஜயா ஆங்காரமா கத்துறாங்க. ஏய் அவங்கள எதுக்கு போ சொல்லிட்டு இருக்க, அதுவும் வெளியே போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அக்கா தங்கச்சி மாதிரி நானும் பார்வதியும் இருந்தோம், எங்க 2 பேரையும் இதுங்க பிரிச்சிருச்சுங்க, இனிமே இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா சீனான சீன் போட்டுட்டு இருக்க. செம்மையா நடிக்கிறீங்கம்மா, நடத்துங்கன்ற மாதிரி முத்து கைய பின்னாடி கட்டிட்டு பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாத்தங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காங்க. அத நீ சொல்லாத அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ற அண்ணாமலை. முத்து என்னடா ஆச்சு, இவ வந்ததுல இருந்து பார்வதியும் என்னையும் பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ச்சே இந்த கேவலத்தை சொல்ல வேணான்னு பார்த்தா இவங்களே விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு முத்து மீனாவை பாக்குறாரு. அதுக்குள்ள பொறுக்காத மனோஜ், டேய் என்னடா பண்ண, 2 பேரும் சேர்ந்து அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்திருக்கீங்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்க, முத்து அமைதியா அவரை முறைச்சிட்டு இருக்காரு. என்ன மீனா நடந்துச்சு அப்படின்னு ரோஹிணி மெதுவா கேக்குறாங்க. முத்து கண்டிப்பா உங்க மேல தப்பு இருக்காதுன்னு தெரியும், ஆனா என்னதான்டா நடந்துச்சுன்னு கேக்குறாரு ரவி. மீனா அப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரியற அளவுக்கு என்னதான் பண்ணுனீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. பாத்தியா மீனா, நான் முன்னாடியே சொன்னேன்ல வீட்டுக்கு போனா அது கோர்ட்டா மாறி இருக்கும்னு, இப்ப பாரு எல்லாரும் லாயர் மாதிரி நம்மள கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்றாரு. அவகிட்ட கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களாவது சொல்லுங்கன்னு கடுப்பா கேக்குறாரு அண்ணாமலை. பாவம் பொண்டாட்டி அழுவுறத தாங்க முடியல அவரால. முத்து அமைதியாவே நின்னுட்டு இருக்க, இல்ல மாமா அதெல்லாம் சரியாயிடும் மாமா, அத பத்தி பேச வேண்டாமேங்கிறாங்க மீனா. ஐயோ மீனா, ஆல்ரெடி ஆன்டி கியூரியாசிட்டியை அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, விஜயா பெருங்குரல் எடுத்து அழுதுட்டு இருக்காங்க. ஏம்மா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அப்பா அதை சொல்லாம விட்டாலாவது அம்மா மேல எல்லாருக்கும் கொஞ்சமாவது மரியாதை இருக்கும், அதை சொல்லிட்டா அதுவும் போயிடுங்கிறாரு முத்து. ஏய் அப்படி என்னடா நான் மரியாதை கெட்ட வேலை பண்ணிட்டேன், நீங்க தானே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு எங்களை பிரிச்சுட்டீங்க அப்படின்னு விஜயா அடங்காம கத்துறாங்க. விஜயா இரு அப்படிங்கிற அண்ணாமலை ஏதோ பெருசா நடந்திருக்கும் போலே என்ற பயத்தோட முத்துக்கிட்ட வந்து நின்று முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாரு. இவங்களே இந்த ஆட்டம் ஆடுறப்ப இனிமே சொல்லாம எடுத்த முடியாது அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு. அப்பா பார்வதியத்தையே பாவம் யாரும் இல்லாம தனியா இருக்காங்க, இருந்த ஒரு புள்ளையும் கண்டுக்காம போயிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறிட்டாங்கிறாரு அண்ணாமலை. அத்தையும் ஏற்கனவே அந்த வருத்தத்துல தான் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க யாருமே இல்ல, நம்ம சிவன் சார் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல, அதுதான் தெரியுமேங்கிறாரு அண்ணாமலை. அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல நண்பர்களா இருக்காங்க மாமா, 2 பேரும் கதை சொல்லி வீடியோ எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அத்தையும் இப்பதான்ப்பா கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்காங்க, அத அம்மாவால பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறாரு முத்து. டேய் யாருக்குடா பொறுத்துக்க முடியல அப்படின்னு விஜயா பாஞ்சுக்கிட்டு வர, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற அண்ணாமலை முத்துக்கிட்ட திரும்பி நீ சொல்லுடாங்கிறாரு. அம்மா என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமாப்பா அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, அப்படி என்ன பெரிய பொல்லாத வேலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கோவமும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க விஜயா முத்துவ. நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் கட்டில உட்கார்ந்துருக்காங்க. ராத்திரி நேரம் உன் கைய கொடுங்கிறாரு முத்து. மீனாவும் கைய நீட்ட அதுல பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்கறாரு முத்து. இதை எதிர்பார்க்காத மீனா டக்குன்னு கைய பிடிங்கிட்டு, ஏங்க அதான் என்னங்க இதுன்னு கேக்குறாங்க மீனா. பொண்டாட்டி கொடுக்கற முத்தத்திலேயே நிறைய வகை இருக்குதான், அன்பு முத்தம், பாச முத்தம், கருணை முத்தம், கோப முத்தம், சமாதான முத்தம், மன்னிப்பு முத்தம், காலை முத்தம், இரவு முத்தம், பிரிவு முத்தம், நினைவு முத்தம், நிம்மதி முத்தம், ஆசீர்வாத முத்தம் அப்படின்னு முத்தத்தை வகைப்படுத்திட்டு போக, முத்தத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு மீனா திகைச்சு போய் பாக்குறாங்க. இப்ப சொல்லு
உனக்கு இதுல எந்த முத்தம் வேணும் அப்படின்னு ரொமான்டிக்கா வழிஞ்சுக்கிட்டே முத்து வந்து மீனாவோட முகத்துக்கிட்ட முகத்தை வச்சு கேக்குறாரு. அச்சச்சோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா வெக்கத்தோட முத்தம் கொடுக்க வர்ற முத்துவை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் விஜயா பண்ண வேலைக்கு பார்வதியோட ஃப்ரெண்ட்ஷிப் போனது மட்டும் இல்ல, வீட்லயும் கேவலப்பட போறாங்கன்றது கன்ஃபார்ம். விஜயாவுக்கு இப்பதான் அடி விழுந்திருக்கு. அத நாமெல்லாம் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். என்னோட அன்பான உறவுகளுக்கு நட்புகளுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.